ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகாலையில் தேவனோடு நாம் தினமும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் மத்தேயு புஸ்தகம் அவருடைய 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரர்களும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு வருகையில ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாரு. அங்க சாப்பிடும் போது ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்காந்து சாப்பிட்றத கண்டு இவங்க பரிசேயர் கேட்குறாங்க, என்ன இது இவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாங்களே. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி இயேசு 12வது வசனம் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது. ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. இந்த பரிசேயர்கள் யார் என்றால் அவர்கள் யூத ஜனத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னொரு காரியமும் சொல்லுது, பரிசுத்தவான்கள். அதாவது இவங்க ஒரு தனிமையாகவே இருப்பாங்க. அவங்க சதுசேயர் கூட சேர மாட்டாங்க, ஆயக்காரன் கூட சேர மாட்டாங்க. இப்படி இருக்கிறவங்க இவங்க என்ன, ஆனா உள்ளுக்குள்ள அதிக பாவம் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. இப்படியான காரியங்கள் இருக்கும்போது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 23:1வது வசனம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷரையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கின்படி செய்யாதிருங்கள். ஒரு வரும்போது அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சீஷர்களுக்கு சொல்றாரு, பின்பு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதாவது சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் கை கொள்ற எல்லா விஷயத்தையும் நீங்க கை கொள்ளுங்க, ஆனா கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்யும்படியே நீங்கள் செய்யாதீர்கள். ஏன்னா அவங்க செய்கிற காரியம், எந்த காரியமே எல்லா காரியமும் தவறான காரியமா இருக்குது. உதாரணத்துக்கு அதே அதிகாரத்துல 23வது வசனம் சொல்லுகிறது. 23வது அதிகாரம் 23வது வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கிறது. வெளியே பேசுறது பரிசுத்தமா இருக்கிறது போல நம்ம பிரித்தடிக்கப்பட்ட ஜனங்கள், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க பேசுகிறதுலாம் ரொம்ப கரெக்டா பேசுறாங்க. அவங்க எல்லாம் வேத பாரகர் மாதிரி ஆனாலும் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப அழுக்கா இருக்குது. இந்த அதிகாரம் முழுவதா பார்த்தாலே போறோம். 29வது வசனம் சொல்கிறது, மாயக்காரரே வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுடைய தீர்க்கதரிசிகள் கல்லறைகளை கட்டி நீதிமான சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்கள் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசி இரத்த பழிக்கு உட்பட்டிருப்போம். வேதனை கூறிய காரியங்கள் எல்லாம் இந்த அதிகாரம் முழுவதும் வேத பாரகரே பரிசேயரே ஒரு பயங்கரமான போதகனை ஒரு காட்சமா கொடுக்குறாரு. எதற்காகனா அவங்க வெளி தோற்றத்துல பரிசுத்தவான்கள் மாதிரி இருக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப அழுக்கா இருக்கிறாங்க. இவங்க கேட்கும் போதுதான் இவருக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ அதான் வசனம் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது. வரி வசூலிப்பவர்கள், அப்போ அந்த வரி வசூலிப்பவர்கள் பாவிகள் தானே. இவங்க அவங்கள பத்தி நியாயம் தெரிக்கிறாங்க. அவங்க கூட பாவிகள் கூட உட்காந்து இவர் சாப்பிட்றாரு. அதான் அவர் சொல்றாரு அடுத்த வசனம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரசித்தவர். அவர் இந்த பூமிக்கு எல்லாரும் நீதிமான்களா இருந்தா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் பாவிகள் இல்லாம இருந்தா, பாவம் செய்யாம இருந்தா அந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாரும் ஆதாமியவனை படைக்கும் போது சமாதானமா இருக்கும்படியாகவும் சந்தோஷமா இருக்கும்படியாக தான் உருவாக்குனார். நாம் பாவத்தை தெரிந்து கொண்டதுனாலே, பாவத்தை நிரம்பி அதோட மரணத்தை நாம் ருச்சி பார்த்ததுனால நாம தான் அதை ருச்சி பார்த்தோம். அவர் நமக்கு மரணத்தை கொடுக்கல. வாசிக்கலாம், யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் சுயேட்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதுதான் இந்த இடத்துல சொல்கிறது. தனக்கு வர பிரச்சனைகளை மாட்டிக்கினே அந்த இடத்துல அந்த பிரச்சனை இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவமானது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஷார்ட்டா சொல்லணும்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு பாவம் அதிகமாகும் போது அது வியாதியை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். அந்த சாபம் அதிகமாகும் போது வியாதியை கொண்டு வரும். அந்த வியாதி மரணத்தை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. ஆகையால ரொம்ப அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததாக அவர் அறிவிக்கிறார்.
பாவிகள் நீதிமான்களை எல்லாரும் இருந்துட்டு அவருக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட அப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பாவம் செய்கிறவங்கள குடிகாரங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, இவங்க பாவியா இருக்கிறாங்க இவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, இவங்க போய் பேசுறாங்க இவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, விலகி இருக்கிறது நல்லதுதான், தப்பு இல்லை, ரொம்ப ஐக்கியம் வச்சுக்கூடாது. ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கிறதும் அவங்களுக்கு நற்சாட்சியாய் அவங்க முன்னாடி விளங்குறதும் அவங்களுக்காக அடிக்கடி சத்தியத்தை சொல்லுகிறவர்களாய் நம்ம அவங்களுக்காக தான் நாம இங்க இருக்கிறோம். அவங்கள எப்படியாச்சும் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்தாரோ அவரே வாயிலே சொல்றாரு பாருங்க, அவர் பாவிகளே இல்லை, நீதிமான்களே இல்லை, பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அதற்காக தான் அவர் வந்தார். அந்த வேலையை நாம இங்க செய்யணும். ஹல்லேலூயா. யாராவது பாவம் செய்தாலும் போய் பேசினாலும் என்ன காரியம் அவங்க இடத்துல இருந்தாலும் அதை திருத்தி கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுமே தவிர அவர்களை உதாசீனப்படுத்தி இவங்கெல்லாம் குடிகாரங்க இவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இப்போ அது உதாரணத்துக்கு நம்ம அநேகர் பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஒண்ணு எடுத்துக்கிறோம். இங்க போய் இவங்க கூட பேசக்கூடாதுன்னு இருக்குது, இவங்க கூட உட்காரக்கூடாதுன்னு இருக்குது, துன்மார்களுடைய ஆலோசனைகளை நடக்கக்கூடாதுன்னு இருக்கு. அவங்க ஆலோசனையில தான் நம்ம நடக்கக்கூடாது, நம்ம ஆலோசனையில அவங்க வரலாம். அதுக்கு கர்த்தர் இடம் கொடுத்திருக்கிறார். ஆகையால நமக்கு அவங்களுக்கு புத்தி சொல்லும்படியாக அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கும்படியாக கர்த்தர் நமக்காக பேசுகிற வார்த்தை தான் இது. சும்மா நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் எல்லாருமே நல்லா இருந்தா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.